Hello all, welcome to my channel Jo Arts and Creatives. இன்னைக்கு நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸில் ரோசட் ஆஃப் தான்ஸ் ஸ்டிச் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 4 லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம், சேம் டிஸ்டன்ஸ் வராத மாதிரி. அப்புறம் ஸ்டார்டிங் பண்ணுறது எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 4th லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3rd லைனில் கொஞ்சம் ஸ்லாண்டிங் ஆகிட்டு போயிட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி 3rd லைன் போட்டோம்ல, அதோட நேர் 4th லைனில் த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். அதாவது சேம் பட்டன் ஹோல் பார் ஸ்டிச் தான். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பண்ணுற டைமில் ஒரு லைன் முன்னாடி போய் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 4th லைன் 3rd லைன், அப்புறம் திரும்ப 4th லைன் 2nd லைன், அப்புறம் 1st லைன், அப்புறம் திரும்ப 3rd லைன் 2nd லைன் 1st லைன் அப்படி வந்து முடிக்கிறோம். இது அப்படியே பட்டன் ஹோல் பார் ஸ்டிச் ஒர்க் பண்ணுறது மாதிரி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மனசிலாகும். அப்புறம் இதை வந்துட்டு நம்ம ரவுண்டு ஷேப்லேயும் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு பார்டர் லைன்லலாம் ஸ்டிச் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்லீவ்ஸில் அப்புறம் நெக் போர்ஷனில் எல்லாம் ட்ரெஸ்ஸோட கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த ஸ்டிச் போட்டு எடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம ஃப்ரீ கிளாஸ் தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கிறது. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இதுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். சர்டிஃபிகேட் அப்புறம் கொரியர் சார்ஜுக்கு மட்டும் 300 பே பண்ணுறது மாதிரி இருக்கும். இது கிளாஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமாயிட்டு அப்புறம் நம்ம இதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு திரும்பவும் இதே ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணி எடுத்தோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரெஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.